அனைவருக்கும் வணக்கம். நாளை விநாயகர் சதுர்த்தி. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். பிள்ளையார் சுழி போட்டு காரியத்தை தொடங்கினால் எல்லை இல்லாத நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எதை எழுதவும் தொடங்க முன்னும் பிள்ளையார் சுழி போட்டு தான் தொடங்கணும். அப்போ தான் வெற்றி கிடைக்கும். விநாயகரை வழிபடுவதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியதில்லை. நினைத்தால் வழிபடலாம். முழு முதற் கடவுளான பிள்ளையார் கால நேரம் பார்க்காமல் வரம் கொடுப்பவர். அவரை கோவில்களுக்கு சென்று வழிபடலாம். ஆற்றங்கரையிலும் அரச மரத்தடியிலும் வேப்ப மரத்தடியிலும் அன்னி மரத்தடியிலும் வில்வ மரத்தடியிலும் கண்டு கை கூப்பி வழிபடலாம். இவையெல்லாம் விருத்தி அம்சங்களை நமக்கு வழங்கும் விருட்ச விநாயகர் வழிபாடாகும். விநாயகர் மிகவும் எளிமையானவர். அவருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு குடம் தண்ணி ஊற்றி அவர் தலை மேலே எருக்கம்பூ போட்டு அருக்கம்புல் மாலை போட்டு எளிமையாக ஒரு எள் உருண்டையோ ஒரு வாழைப்பழம் ஒரு கொய்யாப்பழம் எதை வச்சு பூஜை பண்ணாலும் அவர் எளிமையாக ஏற்றுக்குவார். மிகவும் எளிமையானவர் விநாயகர் தான். அதனால் நாளைக்கு விநாயகர் வழிபாடு நம்ம சிறப்பாகவும் செய்யலாம், அழகாக செய்யலாம், சிம்பிளாகவும் செய்யலாம். அதனால் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது மோதகம். அதாவது அவருக்கு மோதகம் தான் ரொம்ப பிடிக்கும். சுண்டல், மோதகம், அவல், பொரி, கடலை இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் வச்சு படைக்கணும். அவருக்கு பூஜை பண்ணலாம். வீட்டில் மாவிலை தோரணம்லாம் கட்டி ரொம்ப சிறப்பாக விநாயகர் முதல் வழிபாடு. அது இந்த வருஷத்துடைய முதல் வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதை முடிச்சுட்டு தான் மற்ற வழிபாடுகள் நம்ம செய்யணும். ஆகையினால ரொம்ப சிறப்பாக செய்கிறது ரொம்ப நல்லது. விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நம்ம சிதறுக்காய் உடைக்கலாம். நம்ம வேலைகள்லாம் நல்லபடியாக முடியும். எந்த வேலையை தொடங்கினாலும் சிதறுக்காய் உடைக்கலாம். நம்ம கஷ்டங்கள்லாம் சிதறி போகும். இப்படிலாம் நம்ம விநாயகர் வழிபடணும். விநாயகர் எளிமையாக பூஜை பண்ணாவே போதும். குட்டி 2 கொட்டு கொட்டின்னு அவர் வேண்டிக்கினா கூட நம்ம வேண்டுதலாம் நிறைவேறும். ஆகையால் நம்ம விநாயகரை எளிமையான முறையில் வழிபட்டு அவர் அருளை சீக்கிரமாக நம்ம பெறலாம். சனி தோஷம் எல்லாம் விலகும் நம்ம விட்டு. நன்றி, வணக்கம்.